வணக்கம் தோழர்களே. அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டி, அட்டி மேல அட்டி இடி மாதிரி இறங்கிக்கிட்டு இருக்கு மோடி கும்பல் மேல. தேர்தல் ஆணையம் பதறிட்டு இருக்கு, சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு. நேற்று 2 முக்கியமான காணொளிகள் வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்தியால. ஒன்று, ராகுல் காந்தியை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று ரேபரேலி தொகுதியில பாஜக செய்த சதி, தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பாஜக செய்த சதி அம்பலப்பட்டிருக்கு. 2வது தான் முக்கியம். மோடி தோத்துக்கிட்டே இருக்காரு, எப்படி நாங்கள் மோடியை ஜெயிக்க வச்சோம்னு மோடி கூட இருக்கிறவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இதுதான் வேற லெவல் சம்பவமா இருந்ததுங்க. என்ன நடந்துச்சு? தேர்தல் ஆணையம் செய்த அத்தனை அயோக்கியத்தனங்களையும் தோலுரிச்சிருக்காரு ராகுல் காந்தி. மொத்தமா ஆதாரபூர்வமாக ஒரு 6 மாத காலம் கடுமையான உழைப்பை போட்டு ஒரு டீமை செட் பண்ணி, அந்த டீம் 6 மாசத்துக்கு ஒர்க் பண்ணி ஒன்னொன்னே அக்கு வேற ஆணி வேற ஒரு தொகுதியில மொத்த ரிசல்ட்டையும் கொண்டு வந்து கையில கொடுத்து 7 அடி உயரத்துக்கு பேப்பர், டாக்குமெண்ட்ஸ், ஆதாரம் அவ்வளோத்தையும் கொண்டு வந்து கொடுத்து வேற லெவல் சம்பவம் பண்ணி விட்டாங்க. அதை வச்சு மோடியையும் எலெக்ஷன் கமிஷனையும் ஓட ஓட விரட்டியிருக்காருங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் நைஸா திசை மாறுது. கோடி மீடியான்னு உட்கார்ந்துக்கிட்டு பல்ல காட்டின மீடியாக்கள் எல்லாம் இப்ப ராகுல் பக்கம் நின்று பேச ஆரம்பிச்சிருக்குங்க. வேற லெவல் சம்பவமா இருக்கு. அடிச்ச அடியில அம்மி தெரிச்சிருக்குன்னு அர்த்தம். இதுல நேத்து இந்தியா டுடே, அவங்களும் கோடி மீடியா தான். முந்தா நாள் இந்தியா டுடே இறங்கி அடிச்சிச்சு. நேத்து நியூஸ் லாண்ட்ரி இறங்கி அடிச்சிச்சு. நியூஸ் லாண்ட்ரியாவது மோடி அரசை சப்போர்ட் பண்ணாத ஒரு நியூஸ் சேனல். ஆனா இந்தியா டுடே அப்படி கிடையாது. இந்த பக்கம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டைம்ஸ் நவ், அதெல்லாம் கோடி மீடியாவுடைய சங்கத்தோடைய தலைவரே டைம்ஸ் நவ் தான். அப்படி சொம்படிப்பாங்க பாஜகவுக்கு டைம்ஸ் நவ்லாம். அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்றதா இன்னைக்கு பெரிய பேசு பொருளா இருக்கு. நாங்களும் இறங்குறோம், நாங்களும் ஆராய்ச்சி பண்றோம், நாங்களும் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு டைம்ஸ் நவ் நேற்று இறங்கியிருக்கு. எங்க இறங்குனாங்க? உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற ரேபரேலி தொகுதியில ஏதாவது மால் பிராக்டிஸ் நடந்திருக்கா, ஏதாவது தவறு நடந்திருக்கா, தேர்தல் ஆணையம் மற்ற இடங்கள்ல செய்தது போல ஏதாவது உருட்டல் வேலைகளை செய்திருக்கிறதா அப்படின்னு இறங்குனதுல அவங்க சும்மா இறங்கி போனதுல ஒரே நாள்ல சில அடிப்படையான ஆதாரங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுல என்ன அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை எப்படியாவது தோற்கடிக்கணும், அவரை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்துக்கள் பேர்ல, இஸ்லாமியர்கள் பேர்ல, மற்றவர்களுடைய பேர்ல எக்கச்சக்கமான போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரே அட்ரஸ்ல, ஒரே நம்பர்ல. எப்படி இங்க நடந்துச்சு? கர்நாடகத்துல மகாதேவபுரத்துல எப்படி ஒரே அட்ரஸ்ல 80 பேர் இருந்தாங்களோ, எப்படி ஒரே வீட்டோடைய நம்பர் 000 வந்துச்சோ, எப்படி அப்பா பேர்லாம் வெறும் லெட்டரா வந்துச்சோ, இங்கிலீஷ் லெட்டர்ஸ்ல இருந்துச்சோ, அப்பா பேர் கிடையாது, ABCD அப்படின்னு போட்டு விடுறது, அப்படி எப்படி வந்துச்சோ அதை போலவே அங்கேயும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க டைம்ஸ் நவ். அதுல என்ன தெரியுமா சொல்றாங்க? நவ் பாரத் அப்படின்ற பேர்ல ஒரு டீமை இறக்கி விட்டுருக்காங்க இதெல்லாம் ரிசர்ச் பண்றதுக்கு. இப்படி பெரிய பிரச்சனையான உடனே நவ் பாரத்ன்ற டீமை இறக்கி விட்ட பிறகு அவங்க அங்க இருக்கிற ஓட்டர்ஸ் லிஸ்டை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது பல அதிர்ச்சி தகவல் வருது. பல ஓட்டர்களுடைய வீட்டுல வீட்டு எண் 0வா இருக்கு. ஏங்க, ஏதாவது ஒரு நம்பர் தானங்க போடுவாங்க. 438, 240 இப்படி ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் வீட்டு முகவரிக்கு. ஆனா 0ல இருக்கு பலருடைய முகவரியும். ஒரு 4 பேரை வாசிக்கிறேனே. யாஸ்மின் அவங்க வீட்டு நம்பர் 0, முகமது இஸ்மாயில் அவருடைய வீட்டு நம்பர் 0, முகேஷ் அவருடைய வீட்டு நம்பர் 0, அப்புறம் ருச்சி அவருடைய வீட்டு நம்பர் 0. பாருங்க. There is a name in the voter list, Yasmin. Her house number is 0. Similarly, Muhammad Islam's house number is 0. Then there is a voter Mukesh. His house number is also 0. There is a voter Ruchi. Her house number. அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? ராகுல் காந்தியை தோற்கடிக்கணும்னு ஏராளமான உள்ளடி வேலையை ரேபரேலி தொகுதியில நடத்தி இருக்கிறாங்க. ரேபரேலி தொகுதி பல தலைமுறைகளா காங்கிரஸுடைய ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டை மாதிரி. இதுவரை அந்த இடத்துல நின்று ஜெயிச்சவங்க யார் அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய அம்மா சோனியா காந்தி அவர்கள் தான் அங்க நின்று ஜெயிச்சாங்க. இந்த முறை 2 இடத்துல ராகுல் காந்தி போட்டாரு. இங்க கேரளாவிலையும் உத்தரப்பிரதேசலையும் 2 இடத்துலயுமே ஜெயிச்சிட்டாரு. இதை தோக்கடிக்கிறதுக்கு அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க.
சரி, இதாவது எதிர்கட்சி தலைவர் தோக்கடிக்க போறாங்க ஆளுங்கட்சி. அதே உத்தரப்பிரதேசம் வாரணாசி தான் மோடியுடைய தொகுதி. தொடர்ந்து இந்த தொகுதியில தான் மோடி நின்று ஜெயிச்சிருக்காரு. போன முறை 2024 எலெக்ஷன்ல என்னாச்சு அப்படின்னா, மோடி தொடர்ந்து பின்னடைவுல இருந்தாரு. கடைசியா நம்ம பார்க்கும்போது 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரசினுடைய வேட்பாளர் அஜய் ராய் தான் முன்னணியில இருந்தார். முன்னணியில அஜய் ராய் இருக்கிறாரு. திடீர்னு தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் ஆஃப் ஆகுது, கரப்ட் ஆகுது. தேர்தல் ஆணையத்தின வெப்சைட் கரப்ட் ஆகுது. 2.5 மணி நேரம் அதுல எந்த தகவல் நமக்கு கிடைக்கல. உடனே தேர்தல் ஆணையம் போன எந்த தகவலும் நமக்கு கிடைக்கல. திடீர்னு பாக்குறாங்க 3:30, இது வந்து 3:30க்கு நடக்குது. 3:30 வரைக்கும் 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல முன்னணியில தான் இருக்காரு அஜய் ராய். அதுக்கப்புறம் 3:30க்கு மேல டக்குன்னு 2.5 மணி நேரம் ஆஃப் ஆகுது. படக்குன்னு எண்ணும் போது, ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணும் போது என்ற அன்னைக்கு டக்குன்னு ஐயா 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டாரு மோடி. பேர் அதிர்ச்சி இல்லைங்க. தொடர்ந்து பின்னாடி போனவர் 2.5 மணி நேரம் தேர்தல் ஆணையம் வெப்சைட் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகி ஆன் ஆகும் போது 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாரு. ஒண்ணு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? திரும்ப நினைவூட்டுறேன். இதே மோடி ரோட் ஷோவை அவர் சொந்த தொகுதியான வாரணாசியில நடத்தினாரு. ரோடு ஷோல செருப்பால மோடிய அடிச்சுட்டாங்க. செருப்பை தூக்கி எரிஞ்சாங்க மோடி மேல, ஞாபகம் இருக்குங்களா? போற இடங்கள் எல்லாம் செல்போனை தூக்கி அடிச்சாங்க. பூ போடுறேன்னு பாலித்தீன் கவரை தூக்கி அடிச்சாங்க. நிறைய இடத்துல மோடி அடி வாங்கினாரு. மக்கள் கிட்ட மோடி எடுபடல. மோடி மீதான ஒரு பெரிய பிம்பம் எல்லாம் உடைஞ்சு ஒண்ணும் இல்லாம போச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் சொந்த தொகுதியில வடக்கு நண்பர்கள் செருப்பை கழட்டி எரிஞ்சதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு அப்புறமா ஐயா ஜெயிச்சிருக்காரு 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல. அதுவும் தேர்தல் ஆணையம் எல்லா வேலையும் பார்த்து செஞ்சிருச்சு. சரி, இது நம்ம சொன்னா சரியா இருக்காதுங்க. அவர் கூட இருக்கிற உஜ்வாலா குமார் அப்படின்னு ஒரு RSS சங்கி, பாஜகவினுடைய கைகூலி, பயங்கரமான ஆளு. அந்த உஜ்வாலா குமார் அப்படின்றவர் தான் இத போட்டு உடைக்கிறாரு. பாருங்க. विपरीत परिस्थितियों में जिसने भारतीय जनता पार्टी का साथ दिया उसको ये लोग लात मार के बाहर निकाल दिए। अरे अपनी सीट छोड़ के दिखाइए ना, आप कौन से बहुत तुर्रम कहाँ हैं? आखिर नरेंद्र मोदी जी जो 1.5 लाख वोट पाए वो भी किसी तरीके से दिलाया गया उनको, वो हार के बराबर है, पर वो प्रधानमंत्री बनेंगे। पर कार्यकर्ता जो 24 घंटा घूम रहा है और जो सत्य बोल रहा है, जो जानता है कि पूरे पूर्वांचल की सीटें कैसे निकलेंगी, उसे मिलना आपको गवारा नहीं है। இதுக்கு இடையில தான் மூத்த பத்திரிகையாளர் ராஜ்தீப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இந்த நாட்டினுடைய கடவுள் கிடையாதுங்க. அது ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு பாடி. அது இவ்வளவு மொல்ல மாதிரித்தனம் பண்ணுச்சுன்னா உடனடியாக எலெக்ஷன் கமிஷன் வாயை திறக்கணும். உண்மையை சொல்லணும். நாங்க ஓட்டர்ஸ், நாங்க கேள்வி கேட்போம். எலெக்ஷன் கமிஷன் நடுநிலையா நின்று எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் போட்டு அடிச்சு உரிச்சு தள்ளி இருக்காரு மூத்த பத்திரிகையாளர். இன்னும் சொல்ல போனா வடக்கு அவருக்கு பெரிய பேர் உண்டு, ரொம்ப மரியாதை உண்டு அவர் மேல. அவர் இன்னைக்கு வச்சு பொழந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னொரு கேள்வி தொடர்ந்து சங்கிகள் நம்ம கிட்ட கேட்கிறாங்க. நம்ம அண்ணன், அவர் பேர் என்ன, அர்ஜுன் சொம்பு, அவர் கேட்டார், நீங்க ஜெயிக்கும் போதெல்லாம் வந்து சொல்ல மாட்டீங்க, தமிழ்நாட்டில் ஜெயிக்கலையா அப்படின்னு பல பேர் இந்த கேள்வியை வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் ஜெயிச்சா மட்டும் நீங்க ஜெயிச்சது, மற்ற இடத்துல ஜெயிச்சா அது தோத்து அவங்க வந்து உள்ளடி வேலை பார்த்து ஜெயிச்சாங்களா? இது என்ன கேள்வி அப்படின்னாங்க. தமிழ்நாட்டிலும் பல முறை நீங்க ட்ரை பண்ணீங்க. ஞாபகப்படுத்தவா? 2019 மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள அந்த ஸ்ட்ராங் ரூம் இருக்குல்ல, அதாவது ஸ்ட்ராங் ரூம்னா என்ன அப்படின்னா, இந்த ஓட்டு போட்ட பிறகு அதெல்லாம் சீல் வச்சு கரெக்டா அது குறித்து என்னென்ன எழுதணுமோ எல்லாத்தையும் எழுதி வச்சு அதை கொண்டு போய் ஒரு ரூம்ல வைப்பாங்கல்ல, 3 அடுக்கு பாதுகாப்போட ஒரு அறையில வைப்பாங்க. அந்த அறைக்கு பேர் தான் ஸ்ட்ராங் ரூம்னு பேர். அந்த ஸ்ட்ராங் ரூம்ல சம்பந்தமே இல்லாத ஒரு சாமானிய அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற தொழிலாளர்கள் உள்ள போய் ஒரு 1/2 மணி நேரம் ஏதோ செஞ்சுட்டு வெளியே வராங்க. அது வந்து ஃபோக்கஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அடிச்சு ஆடி உள்ள போய் படுத்துட்டோம். நம்ம அந்த ஸ்ட்ராங் ரூம் வாசல்ல படுத்து கிடந்தோம். எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ற வரையும் ஸ்ட்ராங் ரூம் வாசல்ல யாரையும் அண்ட விடலையே நம்ம. அதனாலதான் அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் தப்புச்சு மதுரையில. அப்பதான் சு வெங்கடேசன் முதல் முறையா எம்பியா செலக்ட் ஆகுறாரு 2019. இது ஒரு பக்கங்க. ஏன் மற்ற இடத்துல நடக்கலையா? 2016 இருந்து இந்த வேலையெல்லாம் நல்லா நடந்துட்டு தான் இருக்கு. சில இடங்கள்ல மொபைல் டாய்லெட், அதாவது நகரும் டாய்லெட்ஸ்,
நாங்க வந்து தேர்தல்ல வேலை பார்க்கறவங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற பேர்ல ஜெயலலிதா பீரியட்ல இந்த உள்ளடி வேலை நடந்துச்சு. 2016க்கு முன்னாடியே இந்த உள்ளடி வேலை நடந்துச்சு. அப்பையும் நம்ம அடிச்சு ஓட்டினோம். சில டாய்லெட்ஸ் எல்லாம் விரட்டுனதுல தெரிச்சு ஓடினாங்க. வெறும் டாய்லெட்ஸா இருந்தா ஓடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தெரிச்சு ஓடி போனாங்க. 2019 நாடாளுமன்ற எலெக்ஷன்ல மீண்டும் ஒரு உள்ளடி வேலை நடந்துச்சு. கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் அப்படின்ற பேர்ல ஒரு ஸ்ட்ராங் ரூம் பக்கத்துல ஒரு 10-15 பேர் உலாவிட்டு திரிஞ்சு அவங்கள பிடிச்சி போலீஸ் என்கொயரி பண்ணி தூக்கி வெளியே போட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? அதுவும் தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. இதெல்லாம் தாண்டி 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் உள்ளடி வேலை நடந்துச்சு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை உயர் நீதிமன்றம் கூடுதலான சிசிடிவிகளை எல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தாங்க. எங்க? இந்த ஸ்ட்ராங் ரூம்ல கூடுதலான சிசிடிவி வச்சிருந்தோம், நீங்க கண்காணிப்புலே அது இருக்கணும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. நாமளும் 2024 கூடுதல் சிசிடிவி எல்லா ஸ்ட்ராங் ரூம்லயும் பிக்ஸ் பண்ணி நம்ம அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அதை கண்காணிச்சுட்டே இருந்தோம். ஆனா அதுல ஒரு உள்ளடி வேலை என்ன நடந்துச்சு ஞாபகப்படுத்தவா? எல்முருகன் போட்டியிட்ட நீலகிரி தொகுதி, அப்புறம் கோவை தொகுதி, ஆடு போட்டியிட்ட கோவை தொகுதி, இங்கெல்லாம் இந்த ஸ்ட்ராங் ரூமுடைய சிசிடிவி கேமரா ஆஃப் ஆச்சு. 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆஃப் ஆச்சு. ஞாபகம் இருக்குங்களா? அதான் ஞாபகப்படுத்துறேன். 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆஃப் ஆகி நாமெல்லாம் போட்டு அடிச்சு பயங்கரமா ரகலை பண்ணி அப்புறம் ஸ்ட்ராங் ரூம் பக்கத்திலே படுத்து பெட்டியை காப்பாத்தி ஓட்டை காப்பாத்தணும். புரியுதுங்களா? தமிழ்நாட்டிலையும் கடந்த 10 ஆண்டுகளா எல்லா அட்ராசிட்டியும் பண்ணி தான் பாக்குது இந்த கும்பல். ஆனா நாம ஸ்ட்ராங்கா கூட்டணியில நின்று நம்ம ஓட்டு பெட்டிகளை பாதுகாக்கிறதும் அங்க ஒரு பையன் அண்டாம பாதுகாக்கிறதுக்குமான எல்லா வேலைகளையும் நம்ம பார்த்தோம். இன்னொன்னு கூட ஞாபகப்படுத்துறேன். அந்த விவி பேட் இருக்கு இல்லையா, நம்ம ஓட்டு போட்டோம்னா ஒரு பேப்பர் வந்து விழுகும்ல, அதுக்கு பேர் தான் விவி பேட். அந்த பேடை ஒரு ஆள் வண்டியில வச்சு எடுத்துட்டு போனாரு. ஞாபகம் இருக்குங்களா? சென்னையில வண்டியில வச்சு எடுத்துட்டு போகும்போது ஸ்விக்கி டெலிவரி போன ஒரு பையன், தம்பி ஸ்விக்கியில உணவு எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ற ஒரு பையன் டப்புன்னு அந்த ஆளை பிடிச்சி நிப்பாட்டி கத்தி ஊரவே கூப்பிட்டு மொத்த பேரும் சேர்ந்து அந்த ஆளை லாக்கா அப்படியே தூக்கிட்டு போய் அலாக்கா போலீஸ்கிட்ட ஒப்படைச்சாங்க. நீங்க போட்டு பாருங்க, ஆன்லைன்ல வரும். ஞாபகம் இருக்குங்களா? இங்கேயும் தொடர்ந்து ஏதோ உள்ளடி வேலை நடந்துட்டே தான் இருந்துச்சு. இங்கேயும் செக் பண்ணா உள்ளடி வேலை நடந்திருக்கும், நிச்சயமா நடந்திருக்கும். அதை தாண்டி நம்ம அடிச்சு ஆடி ஓட்டை காப்பாத்தி ஓரளவுக்கு நியாயமா ஜெயிச்சிட்டு இருக்கோம். நாளைக்கு நாங்கெல்லாம் பயங்கரமா வளர்ந்துட்டோன்ற பேர்ல எதை வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. முன்னாடி இருந்தே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்கன்றதையும் சேர்த்து புரிஞ்சுக்கணும். இங்க நாங்க சும்மா ஜெயிக்கல, இவங்களை அடிச்சு ஓட விட்டு ஜெயிச்சிருக்கோம்.